கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட நான் வேலை செய்கிற இடத்துல வழக்கமாக வயசான ஒரு அம்மா வரும்போது பல வருடங்களாக அவர்கள் நன்றாக பேசுவார்கள், விசாரிப்பார்கள். கடவுளுடைய வார்த்தை குறித்து அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். அப்போ அவர்கள் நேற்று சொன்ன ஒரு வார்த்தை, அதிலிருந்து தான் இன்றைக்கு ஒரு தியானமே. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பல பாடுகள் பட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் திரும்ப வேலைக்கு 3 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆனால் இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாரும் பலர் திருட்டு சம்மந்தமாக வேலையிலேருந்து போயிட்டாங்க. முதலாளி அவங்கள சீட்டை கீசி அனுப்பிவிட்டார். இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா பொய் பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுலே பொய்ன்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி பலர் இந்த வேலையிலேருந்து காணாம போயிட்டாங்க. ஆனால் இறைவனுடைய அருளால் நீங்கள் பிரகாச முகத்தோடு இன்றும் தொடர்ந்து இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானதுன்னா திரும்ப சொன்னாங்க, அந்த மனுஷாகிராம்பர் வாயத்திறந்தா பொய், அவர் பொய் பேசுகிறாரு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், உண்மையாலுமே உலக மனிதர்கள் சொல்லுகின்ற பொய்யையே கண்டுபிடிக்கிறாங்க சுலபமாக. அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், அவர் பேசுகிற காரியம்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷன் திருந்தின பாடம் இல்லை, பொய்யிலேருந்து அவர் விடுபட்ட பாடம் இல்லை. அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் விலகி போயிடுவேன் அவர்கிட்டேருந்து பேச்சை தவிர்த்து விட்டு அப்படி என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, உலகத்திலேயே இவ்வளவு பொய் புரண்டு கொண்டிருக்கிறதா, அந்த பொய்யே உலக மனுஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறான்னா, ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பிரசங்க மேடைகளில் பொய் சரளமாய் வருகிறதை எப்படி விசுவாசிகள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க? அதான் என் முதல் கேள்வி. 2வது, இவர்கள் பொய்யை நன்றாக அள்ளி விடுகிறார்கள் என்று தெரிந்து படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் பலர் இப்படிப்பட்ட போதகர்கிட்ட எப்படி சிக்கி பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறாங்க என்பது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷன் பொய், அந்த மனுஷன்கிட்ட நானும் பல வருடங்களாக வேலை செஞ்சேன். அவருக்கு எத்தனை முறை வான் பண்ணிக்கிறேன், சில வேளை அவரை காப்பாற்றி இருக்கிறேன், சில வேளைகளில் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். பெரிய 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 டைரக்டருங்கிட்டலாம் பரவாயில்ல விட்டுடுங்க, மன்னிச்சிருங்க, இவரை வேலையில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 3 முறைக்கு மேலாக அவரை வேலையில் காப்பாற்றி இருக்கிறேன், அவருக்காக பரிந்து பேசியிருக்கிறேன். ஆனால் இன்று வரை திருந்தினார்களா என்றால் இல்லை, திருந்தவே இல்லை. அதே போல் அவரை விட்டு நம்ம விலகிட்டோன்னு சொன்னால் இந்த மனுஷன் இப்படி தான் சொல்லி விட்டாச்சு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அப்படி விட்டுவிட முடியாது. ஏன்னு சொன்னால், பல பிரசங்க மேடைகளில் அவர்கள் சரளமாய் பேசுகின்ற வசனத்தை மாற்றி பேசுகின்ற பொய்யாக இருந்தாலும் சரி, வாக்கு தத்தத்தை பொய்யாக புரட்டி பேசினாலும் சரி, விட்டு போக முடியாது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை கரைப்படுத்துகிறார்கள். அடுத்த ஜெனரேஷனுக்கு இவர்கள் ஒரு தவறான வழி நடத்துதலையும் புரிதலையும் கொடுக்கின்றபடியால் இதை உலகத்து மக்களை விட்டது போல விட்டுட்டு போக முடியாது. பிரியமானவர்களே, போக முடியாது. அதனால தான் தொடர்ச்சியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு பொய்யை குறித்து பார்க்க நேர்ந்தது, வாசிக்க நேர்ந்தது. அப்போ அது கூட நான் இன்னும் அநேக காரியங்களை யோசித்து பார்த்தா பட்டியல் ரொம்ப பெருசாக, ஆனால் அவ்வளோ தரத்தையும் என்னால் பேச முடியாது. சிம்பிளாக சொல்லிடுறேனே, சரளமாக இன்று உலகத்தில் பேசப்படுகின்ற சில பொய்யே, கிறிஸ்தவத்தில் பேசப்படுகின்ற சில பொய்யே, கடைசியாக 2-3 வசனத்தை மட்டும் காண்பித்து கொடுக்கிறேன். இதிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்தித்து விழிப்புணர்வு அடைய வேண்டியது அவசியம். டீ கடைக்காரன்ட்ட நீங்கள் போனீங்கன்னா, என்னப்பா வடை, என்னப்பா நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, வடை எப்போப்பா சுட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்டேருந்து டக்குன்னு வர்ற ஒரு பதில் என்னக்குன்னா, இப்போ சுட்ட வடை தாங்க, இப்போ போட்ட வடை தாங்க சார், சுட இருக்குது சார், வாங்கி சாப்பிடுங்க சார்ன்னுவான். சில வேளையில் காலில் போட்டிருக்கலாம். சில வேளைகளில் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் இன்று சுட்ட வடைகளை இரவு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி விற்கிற காரியம்லாம் இருக்குது. ஆனால் டீ கடையில் போனீங்கன்னா பொய் சரளமாக, இப்போ சுட்ட வடை தான் சார் அப்படின்னு சரளமாக ஒரு பொய் அள்ளி விடுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போலத்தான்
மெடிக்கல் ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், அவன் சொல்லுவான். இங்கே ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு மெடிக்கல் பேரை எழுதுவார், அதை மருந்தினுடைய பேரை எழுதுவார். நான் போய் மருந்தை வாங்கும்போது அந்த பேருக்கு பதில் இன்னொரு மருந்தை தான் அவன் தூக்கி கொடுப்பான். ஏன்னா அதை விட்டுறா தான் அவனுக்கு லாபம் வரும். ஒரிஜினல் மருந்தை கொடுத்தா அவனுக்கு லாபம் வராது. அதே தான் இது வேலை செய்யும் அப்படின்வான். அப்போ ஏன்டா டாக்டர் அதை எழுதினார் அப்படின்னு கேள்வி கேட்பேன். சில வேளை எனக்கும் அந்த மருந்துக்காரருக்கும் சில வேளை வாக்குவாதமே வந்துருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் மைண்டு, பண மைண்டு. அப்போ மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் போனீங்கன்னா, சார் பேர் தான் சார் வேறு, அந்த மருந்தோடு இந்த மருந்து நல்ல மருந்து சார், போட்டிங்கன்னா உடனே சுகமாகும் சார் அப்படின்னுவான் மெடிக்கல் ஷாப்புக்காரன். அவன் சொல்கிற போய் சரளமாக. ரியல் எஸ்டேட்டு போங்க, சொல்லவே தெரியல, வாயை திறந்தா போய் கடைசி வரைக்கும் போய். எனக்கு தெரியும் சில ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். ஏன்னா பொய் சாபம், இதைத்தான் அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த ரியல் எஸ்டேட்டு செய்கிறவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா, சார் 10 அடியில் தண்ணி, நல்ல தண்ணி கிடைக்கும் சார், பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது சார், ஒரு பெரிய பார்க்கு கட்ட போகிறான் சார், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலே இங்கே வரப்போகுது சார், இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது சார், ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வரும் சார், இல்லைன்னா இந்த ஆட்சியிலே வரும் சார் அப்படின்னு இந்த ரியல் எஸ்டேட்காரன் விடுவான் பாருங்கள். பொய், கொஞ்சம் நஞ்ச பொய் இல்லை. காய்கறி கடைக்காரன் அவங்ககிட்ட போனீங்கன்னா, என்னங்க காய்கறி ஃப்ரெஷ்ஷாகுதா, இன்றைக்கு காலையில் தாங்க போய் பறிச்சுட்டு வந்தேன், இன்றைக்கு காலையில் தாங்க வந்து இறங்குச்சு சரக்கு அப்படின்வான். அது தக்காளியோ வெங்காயமோ எடுத்தீங்கன்னா அது இருக்கும் ஒரு வாரத்துக்கு. இதற்காக நான் எல்லாரையும் நான் சொல்லவில்லை, பெரும்பாரியாக இந்த பொய்யை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் சேல்ஸ்மேனுக்கிட்ட போங்களாம். அந்த சேல்ஸ்மேனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு ஒவ்வொரு பொருளை குறித்து பேசுவான். பேசிட்டு கடைசியாக சொல்லுவான், சார் இன்றைக்கி நீங்கள் இதை வாங்கலாம், இந்த ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிடும் சார், இதே நாளைக்கு நான் வந்து சொன்னேன்னா வேறு ரேட்டு சார், இந்த ஆஃபர் இன்றைக்கி மட்டும்தான் சார்ன்னுவான். அவன் சொல்கிற சரளமான ஒரு பொய். பிள்ளைங்களை எடுத்துங்களேன், சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடிக்கடி இந்த பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வயிற்று வலின்னுவாங்க. வயிறு வலிக்காது, ஏன்னா வயிற்று வலின்னு சொன்னால் தான் ஸ்கூல் ஆப்சண்ட்டு, அதாவது அம்மா அப்பா பள்ளிக்கூடத்துக்கு நம்மளை அனுப்ப மாட்டாங்கன்னு பிள்ளைங்ககிட்டேருந்து பொய்யை நம்ம வந்து பார்க்கலாம். சில வேளைகளில் கணவன் சாப்பாடு நல்லா இல்லைனா கூட மனைவி கிட்ட சாப்பாடு சூப்பர்மா அப்படின்வார், பொய். சில வேளை மனைவியை பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு தாங்க செய்யலான்னு நினச்சேன் அப்படின்வாங்க. செஞ்சிட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு தான் செஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்க சொல்லுகின்ற ஒரு பொய்யை, இந்த ஒரு பொய். அதை விட வேலைக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு வர்றவங்க முதலாளிகிட்ட ஒரு சொல்கிற ஒரு பொய், ட்ரெயின் லேட்டுங்க, பஸ்ஸு லேட்டுங்க, உடம்பு சரியில்லைங்க, சரியாக தலைவலிங்க அப்படின்வாங்க. சரளமான பொய்கள். இப்படி பிரியமானவர்ல இன்னும் பட்டியல் பெருசு, இதெல்லாம் சொல்லி கொண்டு போயிருந்தால் நேரம் பத்தாது. இப்படி உலக மனிதர்கள் மத்தியில் பொய் புரண்டு ஓடுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலும் பொய் அள்ளிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பிரசங்கத்தை 10-15 நிமிஷம், ஏன் 1 நிமிஷம், ஏன் 30 செகண்ட் ஒரு பிரசங்கத்தை கேட்டாலுமே அவ்வளோ பொய். சிங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு பிரசங்கத்தை நான் 30 செகண்டு கேட்ட உடனே அந்த 30 செகண்டில் எவ்வளவு பொய் எவ்வளோ புரட்டுக்குதுன்ட்டு நான் பட்டியல் போட முடியும் என்னால். பைபிள் கையில் இல்லையா? பைபிளை நீ வாசிக்கவில்லையா? பைபிள் காலேஜ் போனேன்னு சொல்கிற, பட்டம் பெற்றன்னு சொல்கிற, ரெவரண்ட்டுன்னு போட்டுக்கினேன், டாக்டர்னு போட்டுக்கினேன், பாஸ்டர்னு போட்டுக்கினேன், மூப்பர்னு போட்டுக்கினேன், எப்படி இப்படி பைபிளை புரட்டுற, எப்படி இப்படி ஒரு பொய் சொல்கிற, எப்படி இப்படி மாற்றி பேசுகிற? காரணம் என்ன? பதவி, பட்டம், பணம், வாரிசு. இந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு எத்தனை பொய்கள். விசுவாசிங்க எடுத்துங்க, ஒரு விசுவாசிக்கிட்ட பேசும்போது, ஒரு தலைவர்கள் விசுவாசிக்கிட்ட பேசும்போது எத்தனை பொய். பல வசனங்கள் உண்டு பைபிளில் இந்த பொய்யை குறித்து. ஆனால் 2-3 வசனத்தை நான் வாசிக்கும் போது அப்படியே நடுங்குதுங்க, அப்படியே நடுக்கம் வருகிறது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி அந்த எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார்னா, அப்போ நம்ம எப்படி மெய்ய பேசணும்? அனனியா சப்பரியால் செத்தார்களே, பொய், வஞ்சகம், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். பயம் வருகிறதா நமக்கு? அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொய்யை விரும்புவது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்களாம். அப்போ எவ்வளோ மெய்ய பேசணும் நம்ம, ஆனால் எவ்வளோ சரளமாக போய் பேசுகிறோம்.
திருமண விஷயத்தில் பொய், ஞானஸ்தான விஷயத்தில் பொய், சபை கணக்கு விஷயத்தில் பொய், காணிக்கை தசமபாக விஷயத்தில் பொய், பதவி கொடுக்குற விஷயத்தில் பொய், எலெக்ஷன் விஷயத்தில் பொய், பிரசங்க விஷயத்தில் பொய், வாக்குத்தத்த விஷயத்தில் பொய், தீர்க்க தரிசன விஷயத்தில் பொய், எல்லா இடத்திலும் பொய் புரண்டு ஓடுகிறது. மனம் திரும்ப வேண்டிய சில வேளைகளில் இவ்வளோ பொய்யுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சில வேளைகளில் பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்குது, அதை நான் ஒரு நாளைக்கு கொண்டு வரேன். பொய்யின் வஞ்சகத்தினாவே கர்த்தரை அனுப்பிடுறா. ஒருவேளை கர்த்தரை அனுப்பி அப்படி ஆகிட்டாங்களோ இவங்களே தெரியல எனக்கு. அதை இன்னொரு நாளைக்கு நான் டீப்பாக பேசுவோம். அப்போ அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையின்படி கை கொள்ளாதவர்கள் பொய்யனாக இருக்கிறார்கள். அவனுக்குள் சத்தியம் இல்லை, அவனுக்குள் இயேசுவே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. என் மீது நீங்கள் யாரும் கோபப்பட வேண்டாம். தயவுசெய்து வசனத்தின்படி வாழத்தாங்க அடைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தெரியுமா? தெரியும். இயேசு எனக்காக மறிச்சார், எனக்காக வந்தார், எனக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சினார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கற்பனை கை கொள்ளனா பொய்யன் அப்படி என்று பைபிள் சொல்லுகிறது. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால், இதை நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒருவருக்கும் அவயங்களாக இருக்கிறபடியால் ஒரு சிந்தனையை நான் கொண்டு வரேன். நான் உண்மையாலுமே அவயமாக இருக்கிறோமா? அப்போ பொய்யை கலைந்து அவனவன் ஒவ்வொருவருடையும் மெய்யை பேசணுமா? பழைய மனுஷனை கலைந்து போகணுமா? அப்போ பொய் என்பது பழைய மனுஷன் விஷயம் எப்படி நம்ம சபைக்குள்ளே இருக்க முடியும்? சபைக்குள் வருவதற்கு நோக்கம் புதிய மனுஷனாக மாறுவதற்கு. ஒருவேளை பழைய மனுஷனாக கலைந்து போட்டு புதிய மனுஷனாக சபைக்குள்ளே வரோம். ஆனால் இது ரெண்டும் நடக்காமல் நம்ம பழைய மனுஷனாக இருந்து பொய் போதகர்கிட்டையும் பிரசங்க மேடையிலையும் பொய், விசுவாசிகள்கிட்டையும் பொய்ன்னு சொன்னால் நாம் யாரை பிரதிபலிக்கும்? சத்தியம் நமக்குள்ளே இல்லை, இயேசுவே நமக்குள்ளே இல்லை. இயேசு நமக்குள்ளே இருந்தார் என்றால் நம்முடைய சுவாபம், நம்முடைய பொய் மாற்றப்பட்டு உண்மை காணப்படும், சத்தியம் நம்மிடத்தில் காணப்படும். எனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உண்மையை பேச, சத்தியத்தை பேச, நேர்மையை பேச, உண்மையை சத்தியத்தின் நேர்மையோடு வாழ நாம் போராடுவோம். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம், கிருபை கொடுப்பாரு. பொய்யை கலைந்து உண்மையை பேசுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உண்மையோடு, உத்தமத்தோடு, நேர்மையோடு, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாழ, அதாவது பொய்யை கலைந்து உண்மையோடு வாழ, உண்மையை பேச, உண்மையை செய்ய எங்களுக்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.